வெல்கம் பேக் டு மை சேனல் திங்க் நியூ ஆக்ட் ஸ்மார்ட். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு 2 விதமான சட்னி. அதாவது இது இட்லி, தோசை, அப்புறம் வடை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதில் இந்த சட்னின்னு சொல்லலாம், இது துவையலும் சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குடு 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 குடுன்னு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது என்ன சொல்ல, டேஸ்ட் அந்த டாப் நாச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த 2 சட்னியுமே ட்ராவலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 2 டேஸ் வரைக்கும் கெடாது. இதே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி அரைச்சி வச்சுட்டு, ஏன்னா எல்லாமே எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். தேவைக்கு எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் இந்த துவையல் முட்டை தோசைக்கு செம்மையாக இருக்கும். இந்த துவையலுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. எப்படி இதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கல்யாணம் மதுரையில் நடந்துச்சு, மீனாட்சி அம்மன் கோயிலில். ஸோ அப்போ என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட், அவங்க அம்மா, அவங்க சென்னையில் இருந்தாங்க. ஸோ எங்களோட அவங்க ட்ரெயினில் வந்தாங்க. அவங்க மனோரமா ஆச்சி இருக்காங்களா, அவங்க ஊர் பள்ளத்தூர், ஆக்சுவலி காரைக்குடி பள்ளத்தூர். அவங்க சூப்பராக சமைப்பாங்க. ஏன்னா செட்டிநாடு சமையலே நல்லாயிருக்கும்ல. ஸோ அப்படி சமைக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மீதி கதையை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான பொருள்கள் பார்த்துப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம எவ்வளோ அளவுக்கு வெங்காயம், தக்காளி இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸ். ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கருவேப்பிலை எனக்கு சரியாக கிடைக்கல. கேட்டால் இப்போ பனிக்காலம் அதனால் கிடைக்கல அப்படின்ட்டாங்க. அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகா. பச்சை மிளகா நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு காரத்துக்கு தேவையோ அந்த மாதிரி நல்ல காரம் சாப்பிட்றவங்க நிறையவே சேர்த்துக்கலாம். இதில் எப்படின்னா பச்சை மிளகா போட்டு ஒரு வெர்ஷன் நல்லாயிருக்கும், காஞ்ச மிளகா போட்டு ஒரு வெர்ஷன் நல்லாயிருக்கும். இல்லை ரெண்டுத்தையுமே போட்டால் அது ஒரு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு, இஞ்சி எல்லாமே வதக்கி தான் அரைக்க போகிறோம். அப்புறம் தேங்காய் ஒரு பத்தை. ஆக்சுவலி அதை நான் சொன்ன மாதிரி எவ்வளோ வெங்காயம், எவ்வளோ தக்காளி போட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம். ஆக்சுவல் ஒரிஜினல் வெர்ஷனில் ஜீரகம் சேர்க்க மாட்டாங்க. பட் நான் ஜீரகம் எனக்கு என்னமோ அது சேர்த்தா ஒரு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு வருது. ஆனால் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் உண்டு. ஸோ இதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. நம்ம இப்போ எப்படி செய்கிறது பார்ப்போம். அப்புறம் இன்னொரு சட்னிக்கு நான் என்ன, ரொம்ப சிம்பிள். இது இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டாலுமே அந்த டேஸ்ட் அதுக்கு ஒர்த் இருக்குது. பட் இதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் தேவை கிடையாது. இதுவும் நம்ம ஏற்ற மாதிரி இப்போ தக்காளியெல்லாம் ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. ஸோ இது வாங்கி பழுத்த தக்காளி வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இந்த ஆஃபீஸ் கோயர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்து கொஞ்சம் அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு இந்த ரெண்டுமே சொல்கிறேன், அந்த துவையலும் சரி இந்த சட்னியும் சரி, ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் சூடு பண்ணி நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நான் நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறேன். அதுதான் நல்லது. சட்னிக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்க்கெல்லாம் நல்லெண்ணெயில் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், அப்புறம் வெறும் மிளகாத்தூள். இதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நல்ல காரம் சாப்பிட்றவங்கன்னா அது தக்காளிக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியானா கம்மியாக போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ தவா வச்சுட்டேன், நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துடலாம். இதில் விஷயமே நம்ம 1 by 1 சேர்க்குறதுல தான் இருக்குது. ஸோ அந்த கதை கன்டினியூ பண்ணுறேன். ஸோ அவங்க எங்களோட வந்தாங்க. அப்போ நாங்கள் ஸோ கல்யாணம் அப்படிங்கும்போது சென்னையிலேருந்து போகும்போது நிறைய பேக்கிங் பிஸி எல்லாமே இருக்கும்ல. ஸோ அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, நான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன், நைட்டு டின்னர் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அவங்க இட்லியும் இந்த சட்னியும் எடுத்துகிட்டு வந்தாங்க. செம்ம ஆசம் டேஸ்ட்டு. அப்போ நான் அந்த ஆண்டிகிட்ட கேட்டேன், எனக்கு இது சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சொல்லி கொடுத்தது தான் இந்த சட்னி. அண்ட் இந்த சட்னிக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. துவையலும் சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம்.
அப்பா வந்து ரயில்வேஸில் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து வாஸ் சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் அப்பா. அப்போ வந்து குருவாயூர் வரும் மதுரைக்கு. ஸோ வந்து நைட் ஏறிட்டு காலையில் என்னை பார்க்க மதுரைக்கு வருவாங்க. விடிய காலைல வருவாங்க. அப்பா வராங்கன்னா தூக்கமே இருக்காது. ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு தடவை நான் இது சட்னி செஞ்சு கொடுத்தேன். ஸோ எப்போல்லாம் வராங்களோ அப்போ செஞ்சு அம்மாக்கும் எடுத்துகிட்டு போவாங்க இது. அவ்வளோ நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த துவையல் கிட்ட. அண்ட் அப்பா இஸ் நோ மோர், அம்மா இஸ் ஆல்சோ நோ மோர். ஆனால் என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ஒரு தடவை எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில் வந்து எப்போயுமே ஆளுங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ அதனால் நியர்லி ஒரு 2 கிலோ வெங்காயம், ஒரு அப்படி தக்காளி ஒரு 1.5 கிலோ இருக்கும் போட்டு அவர் தான் கட் பண்ணி கொடுத்தாரு எனக்கு. கொடுத்து நான் வந்து செஞ்சு கொடுத்தேன் நான். ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஏதோ நேற்று நடந்த மாதிரி இருக்குது. பட் 17 வருஷம் ஓடிடுச்சு. ஸோ இப்போ பருப்பு வந்து செவந்த உடனே நம்ம சீரகம் போட்டுக்கலாம். இது வந்து இந்த அயன் கடாயில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்க்குறதுன்னா சேர்த்துக்கலாம். அப்போ சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பூண்டு, இஞ்சி. பாருங்கள், பூண்டு ஒரு 7-8 பல். இஞ்சி சும்மா நம்ம அரைக்க தானே போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருசாகவே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். கட்டி பெருங்காயம் இருந்தால் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா எண்ணெயில் அது ஒரு செம்ம வாசமாக நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை. அப்புறமா இந்த தேங்காய், சும்மா ஒரு பல் தேங்காய், அவ்வளோதான், அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து வதக்கி அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் அந்த அரைக்கும் போது உங்களுக்கு அந்த இது வரும். இன்னொரு விஷயம் வந்து இதில் தண்ணி, இந்த துவையில் வந்து தண்ணியை ஊற்றக்கூடாது. அதுக்கு தான் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு வெங்காயம், தக்காளி போட்டுக்கணும். அப்போ தான் அந்த, இப்போ நிறைய பேர் இருந்தாங்கன்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ எங்கள் வீட்டிலலாம் யூஸ்வலாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ஒரு 10 பேர் சாப்பிடுவாங்க. எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க, கிரைண்டரில் அரைப்பாங்க கார சட்னி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அரைக்கிறத விட நம்ம அம்மிலேயோ இல்லை கிரைண்டரில் வந்து கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டி போட்டு அரைச்சோன்னா செம்மையாக இருக்கும். அசால்ட்டாக வந்து காலைல சட்னிக்கே ஒரு 2 கிலோ வெங்காயம், ஒரு தக்காளி ஒரு 2 கிலோ அந்த மாதிரி தான் போகும். அவ்வளோ பேர் இருப்பாங்க. நிறைய பேர், எப்போயுமே ஒரு வீடு ஃபுல்லாக ஜேன்னு இருக்கும். இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு, எல்லாருக்குமே மாறி போயிடுச்சு எல்லாமே. ஸோ இப்போ இந்த புளியை போட்டுடலாம். இந்த புளியை இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம். புளி வந்து பார்த்து போட்டுக்கோங்க. புளி ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா தக்காளியை கம்மி பண்ணிவிடுங்க. ஒரு சொலகு, அவ்வளோதான், சின்ன ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து செம்ம அந்த ஸ்மெல், அந்த ஃப்ளேவரே வந்து இந்த புதினா இதெல்லாம் சேர்க்கும் போது தான் சரியான ஸ்மெல் வரும். ஃபஸ்ட்டு புதினா, இது 3மே கழுவி ஒன்றா வச்சுட்டு கூட சேர்த்துடலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ஈக்குவல் குவான்டிட்டி இருக்கணும், எனக்கு கிடைக்கல கருவேப்பிலை. அப்புறம் மல்லியை வந்து நம்ம ரொம்ப பொடி பொடியாக அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் கையில் அப்படி பிச்சு போட்டால் போதும். செம்ம ஃப்ளேவர் வரும். இந்த இதெல்லாம் மிக்ஸ் ஆகும்போது ஒரு சரியான ஃப்ளேவர். சாப்பிட்டு பாருங்களேன் செஞ்சு, அவ்வளோதான், விடவே மாட்டீங்க. வாரத்துக்கு 2 நாள் பண்ணிடுவீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி துவையல் ஆல்ரெடி யாருக்குன்னா தெரியும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ இப்போ அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு தடவை பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 2ம் போட்டு செஞ்சு பாருங்கள். இன்னொரு விஷயம், பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டால் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இதில் மோஸ்ட்லி வந்து செட்டிநாடு சைடில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான். அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க, இதே ரமேஷன், அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தோம், அக்கா வீட்டுக்கு. அந்த அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க ஒரு வருஷத்துக்கே பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 கிலோ தான் வாங்குவாங்களாம். அவ்வளோதான் அவங்களுக்கு யூஸே ஆகுமா. சின்ன வெங்காயம் தான் மேக்ஸிமம். இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்டி. ஒரே ஒரு விஷயம், அந்த புதினாவை க்ளீன் பண்ணோம், அது ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் கொத்தமல்லியெல்லாம் ஜஸ்ட் கழுவிட்டு அப்படியே போடலாம். கருவேப்பிலை வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கணும், எனக்கு கிடைக்கல. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணலாம், இந்த
வெங்காயத்துக்கு வந்து தேவையான உப்பை சேர்த்துடலாம். லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இது கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெங்காயம் வதங்கிருச்சு. ஸ்மெல் இப்போயே அந்த புதினா கொத்தமல்லி ஸ்மெல் தான் இதனுடைய ஹைலைட்டே. செம்மையாக இருக்கும். இப்போ தக்காளி போட்டுடலாம். எந்த காலத்திலும் பூண்டு இஞ்சி அப்படி தனித்தனியாக போடுங்க. பேஸ்ட் மாதிரிலாம் போட்டுறாதீங்க, துவையல் கெட்டுரும். நல்லா ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு வாரத்துக்கு ஒன்றுமே ஆகாது. ஆனால் ஒரே விஷயம், ஒரு நாள் வரைக்கும் வெளில வைக்கலாம், அது ஒன்றும் ஆகாது. பட் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் அட்வைசபிள். செஞ்சுட்டு ஆற வச்சுட்டு எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு தேவைக்கு எடுத்து ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு எடுத்துகிட்டு சூடு பண்ணுங்கள். இது இன்னொரு இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சட்னியும் அதே மாதிரி தான் ஸ்டோர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அது வந்து நல்ல இந்த தக்காளி விலை கம்மியாக இருக்குது பாருங்கள், அந்த டைமில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது வந்துட்டு அரைக்கும் போது ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போது நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது முதல் சொன்னேன். ரெண்டாவது வந்து நம்ம அப்படியே அரைச்சிட்டு என்ன பண்ணணும், கொஞ்சம் அரைச்சிட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதில் கொஞ்சம் உப்பு இருக்கான்னு டெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி திருப்பி ஒரு தடவை அரைக்கணும். அதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இருங்க, நான் இப்போ வதக்கிட்டு காமிக்கிறேன். சட்னி இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கணும். எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்தில் இவ்வளோ கம்மியாக நான் இப்போ தான் பண்ணுறேன். ஏன்னா இந்த சட்னி எல்லோரும் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நிறைய பண்ணுவேன். இப்போ கம்மியாக பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இன்னொரு சட்னி பார்த்திங்கன்னா, இப்போ தக்காளியை அரைச்சிக்கணும். அது கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கிறேன். நம்ம தேவைன்னா கடைசியாக வந்து உப்பு பார்த்து தேவைன்னா டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லெண்ணெயில் தான் செய்யணும். இப்போ எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் நிறைய கொஞ்சம் ஊற்றணும். ஏன்னா வெறும் மிளகாத்தூள் போடுறோம்ல, ஸோ அதனால் வந்து எண்ணெய் நிறைய இருந்தால் நல்லது. ஏன் இந்த சட்டி வச்சுருக்கேன்னா, அது குழிவாக இருக்குது, உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து சரியாக தெரியும். பெருசாக வச்சா அந்த சட்டியில் தெரியாது. அதனால தான் இந்த குழிவான இருக்க சட்டியில் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, லைட்டாக கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம். இல்லை இன்னொரு விஷயம், கருவேப்பிலை இருந்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கருவேப்பிலை இப்போ என்கிட்ட இல்லை. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரியாமல் எதையுமே சேர்க்காதீங்க. சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக வயிற்று வலி வரும். ஸோ இப்போ இந்த மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. எண்ணெய் கொஞ்சம் பொங்கி வரும், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த அரைச்ச தக்காளியே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம கடைசியாக உப்பு பார்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை இப்போ சரி. இப்போ மிளகா நெடி, வெறும் மிளகாத்தூள். இந்த பாருங்கள், எண்ணெய் எப்படி மிதந்து வருது பாருங்கள். இதுவும் நீங்கள் வந்து ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு வாரம் வரைக்கும் கூட கெடாது. நல்லா சுண்ட நம்ம தக்காளியை வந்து நல்லா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு துவையல்ல அதுக்கு கொஞ்சம் உப்போ இல்லை என்ன தேவையோ சேர்த்துக்கலாம். எண்ணெய் உப்பு ரெண்டும் சேர்க்குற டைம் இது. உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். ஏன்னா நம்ம எண்ணெய் ஏன் ஊற்றுறோம், கெடாமல் இருக்கிறதுக்காக. இது பாருங்கள், அது ரொம்ப அப்படியே ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இன்னும் இருங்க, அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டாக. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். தப்பி தவிர தண்ணி ஊற்றிடாதீங்க. வேணால் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான், தவிர தண்ணி ஊற்றக்கூடாது. இதான் கரெக்டான சட்னியோட கன்சிஸ்டன்சி. வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். காரம் கொஞ்சம் தூக்கலாகவே வைங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாய் வச்சா நல்லா தான் இருக்கும். சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், இல்லைன்னா காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ அந்த இது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பாருங்கள் எப்படி, இன்னும் கொஞ்ச நேரம் அது வந்து ஆகணும். நம்ம பெரிய தீயில் வச்சு அப்படியே அடிக்கும் அது பாயில் ஆகும்போது. ஸோ அதனால தான் சிம்மில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் ஸ்டேஜ். அந்த தக்காளியோட தண்ணியெல்லாம் வந்து இழுத்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான்.
ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டான துவையலும் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஹோப் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். மோட்டிவேட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல். ஓகே, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இப்போ தான் 1 2 வருது. ஐ எம் ஹாப்பி. எல்லாருமே ஏதோ ஒரு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் ஹியூமன் பீயிங். இருந்தாலும் hope you all like. Okay, love you all. God bless you. Thanks for watching.